தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர். யாராவது ஒருத்தங்க தெரியாமன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா தலையில நங்குன்னு கொட்டிருங்க. பாத்துக்கங்க, இந்த உலகத்துல பெரிய பொய் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்துவர்கள் சொல்ற பெரிய பொய் என்ன தெரியுமா? தெரியாம பண்ணிட்டேன். ஏன் சொல்லுங்க நான் அப்படி சொல்றேன்னு? ஒரு மனுஷன் பாவத்தினுடைய படியில காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலிருந்து பேசிடுவார். என் மகளே, இந்த பாவம் இந்த இடத்துல இருந்து வந்துரு. பேசிருக்கிறாரா? உங்களுக்கு சவுண்ட் வந்திருக்கா? நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க பாவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே, வலதுபுறத்திலேயே இடதுபுறத்திலேயே சாயறதுக்கு முன்னாடியே, வழி இதுதான், இந்த இடத்துல தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தம் உங்களுக்கு எனக்கும் வந்துடும். அந்த இடத்துல பாவத்துல விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டித்து உணர்த்துகிறவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் நன்மைகளினாலே நிரப்பிடுவார். ஆனா அந்த வார்த்தையை அப்படியே அடக்கிட்டு ஒரு சிறு குழந்தையை தட்டி உட்கார வைக்கிறது போல உட்கார வச்சுட்டு இந்த பாவத்துல விழுந்து சீர்கெட்டதுக்கு பிற்பாடு ஏம்மா இந்த உறவு தெரியாம